ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு பொரியல் தான். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இந்த 3 காய்கறி தான் இருந்தது. அதை வச்சு நீங்கள் நம்ம எப்படி பொரியல் செய்கிறோன்றதை பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், கேப்சிகம் ஒன்று இருந்தது. அது கூட நான் வந்து வெங்காயமும், பூண்டு, கருவேப்பிலை இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நல்லா ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம இப்போ கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம். கடுகுக்கு கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கோம். பூண்டை நீங்கள் வந்து நல்லா நசுக்கி சேர்க்கும் போது தான் வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் என்ன மீந்து இருக்கோ அந்த காயை நம்ம வந்து ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கலான்னு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் இந்த காய் தான் போடணும்னு இல்லை, வேறு எந்த காய் போடுறதா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து இதை மாதிரியே செய்யலாம். நீங்கள் எந்த காயாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதுதான் போடணுன்றதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம அதிலே வந்து கொஞ்சம் அந்த நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நல்ல பெருங்காயத்தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்க்குறோம், அப்புறம் வந்து காலிஃப்ளவர்லாம் சேர்க்கணும் இல்லையா, அதனால் இப்போ அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அந்த கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காயுமே இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் எது இருந்தாலுமே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சமையலுக்கு மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கல்லுப்பு வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியும் கூட. இப்போ அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த பொரியலை நீங்கள் செஞ்சிடலாம். அது இல்லாமல் எல்லா காயும் கலந்து இருக்கும்போது அது ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ அதை மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம். அப்பப்போ மூடி வச்சு எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். அவ்வளோதான். அது வதங்கணும். நல்லா வதங்கிட்டு அப்பப்போ மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி எல்லா காயும் போடும்போது வந்து இதில் உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும். இப்போ தேவையான அளவுக்கு குழம்பு மிளகா பொடி தான் இந்த பொரியலில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் வந்து வேறு குழம்பு மிளகா பொடி தான் ஆட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஊருங்களில் வந்து போயிருக்கும்போது கிராமத்துலலாம் நாங்கள் லீவுக்கெல்லாம் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி அங்கே வந்து என்ன அடிக்கடிக்கு கடைக்கு பக்கத்தில் போக முடியாது இல்லையா, அப்போ வந்து வீட்டில் என்ன காய்கறி கடைசியாக மீந்திருக்கோ அப்போ வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு போடுவாங்க. அப்போ நம்ம அங்கெல்லாம் வந்து இந்த வெறும் மிளகா பொடியெல்லாம் அரைச்சி வைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே குழம்பு மிளகா பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஞாபகத்துல தான் நான் இந்த பொரியல் இன்னைக்கு செஞ்சேன். அதே டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, வேற எதுவும் காய் இல்லை, இதான் இருக்கு, ஸ்கூலுக்கு செய்யணும், பொரியல் ஒன்று தேவைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நம்ம மிளகா பொடி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா தண்ணி வந்து இப்போ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, இதில் அது வந்து கொஞ்சம் வேகணும். அதுக்காக நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை வேக வைக்கணும். அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து எனக்கு ரொம்ப அந்த பழைய மெமரிஸ்லாம் கொண்டு வந்தது. நாங்கள் வந்து அப்போல்லாம் நிறைய ஊருக்கு போயிட்டு லீவெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா டைம் வந்து ஜாலியாக இருக்கும். எல்லாருக்கும் பழகிட்டு இப்போ வந்து பிஸி லைஃப்பில் எங்கேயும் போக முடியுது இல்லை. ஃபேமிலி, பசங்க, நம்மளோட வேலை அப்படியே நமக்கு இதுவே கரெக்டாக போயிடுது. பார்ப்போம், ஊருக்கெல்லாம் போகும்போது நான் முடிஞ்சா அவங்களுக்கு அதையும் காட்டுறேன். இப்போ நல்லா உங்களுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வெந்துருச்சான்னு பார்த்தாச்சு. இப்போ வெந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். எப்பயுமே நம்மளோட டிஷ்ஷில் வந்து நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, பட் சேர்த்தா அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது பிடிச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் நல்லா சுட சுட சாதத்துக்கு கீரை வச்சு இது போட்டு சாப்பிட்டோம். சாம்பார் சாதத்துக்கு நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை குழம்பு, காரக்குழம்புன்னு நிறைய இருக்குது. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அது கூட அதையும் செஞ்சு பார்த்துட்டு இது அது கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது பாருங்கள், அது பார்க்கும்போதே எனக்கு
இன்னைக்கு மறுபடியும் சாப்பிட்ட ஞாபகம் வருது. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. உங்களுக்கு இந்த காயோட எல்லாவோட ருசியும் அதில் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.